பாரதிதாசனோட கண்டினியூஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாரதிதாசனுடைய தமிழ் பாடல்களில் என்னென்ன கருத்தை வலியுறுத்திருக்காருன்னு பார்த்தா, பெண் கல்வி, பொது உடைமை, பகுத்தறிவு, கைம்பெண் மறுமணம், இதை நாளையும் பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. தமிழுக்கு இவர் சூட்டியிருக்க பெயர் என்னன்னு பார்த்தா நிலவு, மனம் அப்படின்னு 2 பெயர்களை சூட்டியிருக்காரு. தமிழ், பிரெஞ்சு, ஆங்கில மொழியில் புலமை பெற்றிருந்தார். இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தா புரட்சி கவிஞர், புதுவை குயில், புதுமை கவிஞர், பாவேந்தர், பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு எல்லாமே பூல தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு தமிழ் கவி, இயற்கை கவிஞர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பாரதியாரோட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இயற்கையை பற்றியும் தமிழை பற்றியும் அதிகமாக பாடினது யாருன்னு பார்த்தா பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு போற்றப்படுறாரு நம்ம பாரதிதாசன். ரசூல் கம்சதேவ் அப்படின்னா ருஷ்ய நாட்டு கவிஞர். நாளைக்கு தன்னோட தாய்மொழி சாக போகுது அப்படின்னா இன்றைக்கே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம ரசூல் கம்சதேவ்.